என் உயிரான உயர் சாதி சத்திரியரின சொந்தங்களே, நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டிருக்குறாப்பிடிங்க. காலக்கன்று சுழி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமில்லைம்பாங்க. எல்லாருமே பார்த்தாலே தெரியும். சுழி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கறிக்கு கொடுத்துருங்க, கறிக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆகாதுன்னெல்லாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பசுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வமாக பார்க்கக்கூடியவங்க. நம்ம சத்திரியரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பசுவை வந்து தெய்வமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சொல்லி சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியும்? அப்படிங்கிறதுக்காக பிறந்த ஒரு நாள் 2 நாள்லேயே கறிக்கு வைக்கிறது, நம்ம வந்து முழுக்க பணமாக பார்த்து இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க இப்போ கொடுத்தாலும். அப்படி கொடுக்கறத முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்லி சுத்தமில்லாத இந்த கன்றுக்குட்டியை நான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இது தெரியும். நம்ம வந்து வளர்த்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கோசாலைக்கு வந்து இலவசமாகவோ இல்லைன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே வளர்த்துக்குவோம் கண்டிப்பாக. அப்புறம் நிறையா காளை கன்றுக்குட்டிக்கு இருந்தால் கோசாலைக்கு ஒப்படைச்சிடுவோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கறிக்கு மட்டும் விற்கவே மாட்டேன். இது நான் எதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாச்சு இதை நான் வளர்த்துவேன் கண்டிப்பாக. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த சுழி சுத்தமாக இல்லாத மாடுகளை வச்சிருக்கவே கூடாதுன்னு கெடேரி காலக்கன்று எல்லாருமே விற்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம சத்திரியரன தீரன் சின்னமலை கவுண்டர் நம்ம செலவு வைக்கிறோம். நம்ம காடு வெட்டுக்குற ஐயா ஒரு இந்த பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் நம்ம அதுக்கு பேர் என்ன, இந்த சாதி வாரி எடுவடிக்கை வைக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து எல்லாமே வெற்றிகரமாக நடக்கு. இந்த பசுவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறது மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது நம்ம பண்ணுறோம். அந்த இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்துக்கான ஆசை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அதை கண்டிப்பாக நான் வச்சுக்குவேன். நான் எதுவுமே பண்ண நான் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் கறிக்கு மட்டும் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கான எல்லாமே நிறைவேற ஆண்டவன் வந்து எப்போவுமே கெட்டது வேண்டவே மாட்டான். பசுவை பாதுகாக்கிறனால நம்ம வந்து பசுவை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வளர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு வைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம சத்திரியர் இனத்தை பொறுத்த வரைக்கும் பசு வந்து பார்த்திங்கன்னா தெய்வம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நான் வந்து கொடுக்கவே மாட்டேனாங்க. நான் பசுவை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி வளர்த்துவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம்.